ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் கவுண்ட்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஹோம் ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்போட சாட் பேஜ்ல இருக்கும். இப்போ சாட் பேஜ்ல இருந்து மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ்ல நோட்டிபிகேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் பேஜ்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்றேன். நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியா நீங்க வந்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. லாஸ்டா வந்து கொடுத்திருப்பாங்க நோட்டிபிகேஷன் கவுண்ட்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாருங்க ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருந்து ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க சூஸ் of your home screen badge count clears சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நமக்கு இதுதான் புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட் நோட்டிபிகேஷன் கவுண்ட், அதாவது ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட் அப்படின்றது. ஓகே, இது வந்து எப்படி பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அப்டேட் இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க போயிட்டு உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேல சர்ச் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப் வந்து வரும். உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் வந்து கேட்கும். அப்டேட் கேட்கும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க. அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து வந்துரும். அதனால மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. நீங்க ஆடியோ கால் இருக்கட்டும், வீடியோ கால் இருக்கட்டும், மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நார்மலா சாட் பண்றதா இருக்கட்டும், இது போல நிறைய பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க பண்ற அந்த மெசேஜஸ் எல்லாமே மேல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஷோ ஆகும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு அது போல மெசேஜ் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. ஓகே, அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகே, அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்படியே இருக்கிற பட்சத்துல நீங்க போயிட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அப்படின்னா இப்போ நிறைய பேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெசேஜ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதாவது அது புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த சாட் மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட் பேஜ்ல வந்து ஷோ ஆகும். அதே தான் உங்களுக்கு மேல அந்த நோட்டிபிகேஷனா வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்க யார் யார் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. ஓகே, இந்த லிஸ்ட்ல யார் யாருடைய சாட்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அவங்களுடைய சாட் மட்டும் மேல அந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அந்த டாப் நோட்டிபிகேஷன் வந்து பாருங்க, அதுல இருந்து ரிமூவ் ஆயிடும். நீங்க பார்க்காதவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப மட்டும் தான் அது வந்து மேல அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு இப்போ தெளிவா புரியாது. உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பார்க்கும்போது தெளிவா புரிஞ்சிடும். நான் கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ரெண்டாவதா கிளியர் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கிளியர் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிளியர் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் அப்படின்றது உங்களுக்கு அது போல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. அவங்க பண்ற மெசேஜஸ் எல்லாமே மேல நோட்டிபிகேஷனா வரும். அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அவங்களுடைய சாட் எல்லாமே நீங்க வெளிய இருந்து பார்த்தா கூட ஓகே தான். நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே உங்களுக்கு மேல அந்த டாப்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது போல நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீடைலா ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூ அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் வழியாக. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 மொபைல்ஸை ஷோ பண்ணியிருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நான் ரெண்டாவது மொபைல்ல இருந்து ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு நான் வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்க்கு நான் ரெண்டாவது மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் பண்ண போறேன். ஓகே, அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பண்றேன். இது போல எத்தனை மெசேஜ் வேணா உங்க ஃப்ரெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் இல்ல நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் வந்து பண்ணிட்டேன். மறுபடியும் என்னுடைய ரெண்டாவது மொபைல்ல இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இதுல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்க்கு நான் மெசேஜ் வந்து பண்ண போறேன். இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து என்கிட்ட வேற ஒரு மொபைல் இல்லாதனால நான் வந்து ஒரே மொபைல்ல 2 வாட்ஸ்அப்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு மெசேஜ் வந்து பண்றேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துறேன் செகண்ட் மொபைல்ல. இப்போ டோட்டலா பேக் வந்துறேன். பேக் வந்துட்ட பிறகு என்னுடைய ஃபர்ஸ்ட் மொபைல் வாட்ச் பண்ணுங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நான் 2வது மொபைல்ல பண்ண நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. இப்போ 2 வாட்ஸ்அப் அக்கவுண்ட் வந்து பண்ண நோட்டிபிகேஷன் வந்து காமிக்குது. இது போல எத்தனை பேர் பண்ணாலும் இதுல வந்து காமிக்கும். ஓகே, இதுக்காக தான் நமக்கு ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா மேல டாப்ல வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து 2 வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் பண்ணேன். அதனால 2 நோட்டிபிகேஷன் தான் காமிக்குது. உங்களுக்கு இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தா நிறைய நோட்டிபிகேஷன் வந்து காமிக்கும். ஓகே, இது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல 2 வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் மட்டும் தான் காமிக்குது. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவா ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பேக் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க மேல பார்த்தா அந்த நோட்டிபிகேஷன் அந்த சாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்திருக்கும். அது உங்க எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சைடுல கிரீன் கலர்ல அந்த கவுண்ட் வந்து காமிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல ஒரு சாட் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ ஒரு சாட் ஓப்பன் பண்ணி அவங்க பண்ண மெசேஜஸ் எல்லாமே நான் வியூ பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மெசேஜ் கவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய சாட் மட்டும் தான் பார்த்திருக்கேன். 2 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய சாட் மட்டும் தான் பார்த்திருக்கேன். இப்போ மேல நோட்டிபிகேஷனை கீழே டவுன் பண்ணி பார்க்கறேன். இப்போ கீழே டவுன் பண்ணும்போது இப்போ நான் யாருடைய வாட்ஸ்அப் சாட்டை பார்த்தனோ அவங்களுடைய நோட்டிபிகேஷன் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிருக்கும். யாருடைய வாட்ஸ்அப் சாட்டை பார்க்கலையோ அவங்களுடைய நோட்டிபிகேஷன் மட்டும் இதுல வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இவங்களுடைய வாட்ஸ்அப் சாட் மட்டும் பார்க்கல. அதனால இந்த வாட்ஸ்அப் சாட் மட்டும் நோட்டிபிகேஷன்ல இருந்து ரிமூவ் ஆகல. இது போல நீங்க எத்தனை பேரோட வாட்ஸ்அப் சாட் பார்க்கலனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். பார்த்தவங்களுடைய வாட்ஸ்அப் சாட் மட்டும் ரிமூவ் ஆகும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல இருந்து மேல இருந்து. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதுக்காக தான் அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூ சொல்லிட்டு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நம்முடைய வாட்ஸ்அப் சாட்க்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இது போல வீடியோ காலா இருக்கட்டும், ஆடியோ காலா இருக்கட்டும், அவங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து வரும். அந்த நோட்டிபிகேஷன் நீங்க பார்த்தாலும் அது வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக 2வது மொபைல்ல இருந்து நான் கால் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் மொபைல்ல மேல டாப்ல வந்து பாருங்க கால் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. வீடியோ கால் பண்ணாலும் சரி, ஆடியோ கால் பண்ணாலும் சரி, இது போல நோட்டிபிகேஷன் வந்து வரும். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து கால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாட்ல காமிக்கும். அந்த சாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிமூவ் ஆகும். பார்க்கலன்னா ரிமூவ் ஆகாது. இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கால்ஸை கிளிக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கால்ஸ்ல அவங்க கால் பண்ணிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூ அப்படின்ற இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2வதா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அட்ஜஸ்ட் ஆஃப்டர் ஈச் வியூ அப்படின்றது. இப்போ நம்ம 2வதா இருக்கக்கூடிய கிளியர் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க கிளியர் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இது போல 4 பேர் எத்தனை பேர் வேணா மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணாலும் சரி, ஆடியோ அண்ட் வீடியோ கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா மேல வந்து காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய 2வது மொபைல்ல இருந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நான் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல வந்து பாருங்க நான் கால் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து காமிக்குது. இப்போ வந்து 2 மொபைல்ல இருந்து நான் பண்ணிருக்கேன். 2 அக்கௌண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பண்ணிருக்கேன். 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் காமிக்குது பாருங்க. ஓகே, இப்போ இது மொத்தமும் வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது மொத்தமும் வந்து காமிக்குது. எத்தனை பேர் பண்ணாலும் இப்போ வந்து காமிக்கும். இப்போ வந்து 2வது இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் குள்ள போயிட்டாலே உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வாட்ஸ்அப்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மெசேஜஸ் எல்லாமே காமிக்குது. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்று கூட இருக்காது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே இது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். நீங்க வாட்ஸ்அப் பண்ண சாட்ஸ் பார்த்தாலும் சரி, கால்ஸ் பார்த்தாலும் சரி, பார்த்த உடனே மேல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இதுக்காக தான் 2வதா இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வாட்ஸ்அப் குள்ள போயிட்டாலே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் கவுண்ட் அதாவது ஹோம் ஸ்கிரீன் கவுண்ட் அப்படின்ற இந்த ஃபியூச்சர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய புதிய அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.